ஈரோடு மாவட்டத்தில் பவானி குமாரபாளையம் பகுதியில் கரைகளை தொட்டபடி செல்லும் காவிரி ஆற்று நீர் பாய்வதால் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியில் ஓடும் காவிரி ஆற்றில் மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தற்பொழுது 1 லட்சம் கன அடி வந்து கொண்டுள்ளது. இதனால் பவானி குமாரபாளையம் நகர் பகுதிகளின் கரைகளை தொட்டபடி அந்த தண்ணீரானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. மேலும் பவானி பகுதியில் உள்ள பாலக்கரை, தினசரி மார்க்கெட், பசவேஸ்வரர் வீதி, கந்தன்பட்டறை, NGO காலனி, காவிரி பகுதியில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளை காவிரி ஆற்று நீர் தற்போது சூழ்ந்துள்ளது. மேலும் அதன் கரை படிக்கட்டுகளையும் தொட்டபடி இருக்கின்றது. ஆற்றின் கரையோர பகுதிகளான இப்பகுதிகளில் உள்ள NGO காலனி, பசவேஸ்வரர் நகர் உள்பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் காமராஜர் நடுநிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி ஆகியவைகளில் பொதுமக்கள் இப்பகுதிகளில் தங்கப்பட்டுள்ளவர்கள் தங்குவதற்காக முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் வீடு வீடாக சென்று அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியும் முகாம்களில் தங்குமாறும் கேட்டுக்கொண்டு வருகிறார்.